Hello friends, welcome to Jitendra Academy. நம்ம காம்பினேஷனல் சர்க்யூட் அப்படிங்கிற சீரீஸில் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஹாஃப் ஆடர் ஃபுல் ஆடர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு காம்பினேஷனல் சர்க்யூட் என்ன அப்படின்னா மல்டிப்ளெக்சர். சரி, எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இட் ஹாஸ் மெனி இன்புட்ஸ் அண்ட் ஒன்லி ஒன் அவுட்புட். ஸோ ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மெனி டு ஒன் அப்படிங்கிற இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மெனி இன்புட்ஸ் ஒன்லி ஒன் அவுட்புட். அப்போ மெனி இன்புட்ஸ் எவ்வளோ இன்புட்ஸ் வேணாலும் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 8, 16 அந்த மாதிரி எவ்வளோ இன்புட்ஸ் வேணாலும் இருக்கலாம். பட் வி ஆர் கெட்டிங் ஒன்லி ஒன் அவுட்புட். இந்த ஒன் அவுட்புட் வந்து எதை பேஸ் பண்ணி டிசைட் ஆகுது, எதை பேஸ் பண்ணி செலக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் மல்டிப்ளெக்சரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தட் இஸ் கண்ட்ரோல் ஆர் செலக்ட் லைன்ஸ். எவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்தாலும் ஒரு அவுட்புட் தான் வரப்போகுது. அந்த ஒரு அவுட்புட் வந்து கண்ட்ரோல் ஆர் செலெக்ஷன் லைன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ கண்ட்ரோல் லைன்ஸ் ரெக்வயர்ட் அப்படிங்கிறதுக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் n இன்புட்ஸ் எவ்வளோ செலெக்ஷன் லைன்ஸ் ரெக்வயர்ட் அப்படிங்கிறதுக்கு log base to n அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we can get the number of selection lines required. அடுத்தது இதுவே n இன்புட்ஸையே 2 பவரில் எழுதணும், 2 பவர் n இன்புட்ஸ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த பவரில் இருக்கிற n அப்படிங்கிற நம்பர் தான் செலெக்ஷன் லைன்ஸ் ரெக்வயர்ட் நம்பர். இது ரெண்டுக்கும் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, மல்டிப்ளெக்சர் இஸ் ஆல்சோ கால்டு டேட்டா செலக்டர். இங்கே டேட்டா செலக்டர் அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து இப்போ 2025 நடந்த டிஎன்செட் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் டேட்டா செலக்டர் இஸ் ஆல்சோ கால்டஸ் அப்படின்னு கொஷின் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்து என்கோடர், டிகோடர், மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. மல்டிப்ளெக்சர் இஸ் ஆல்சோ கால்டஸ் டேட்டா செலக்டர். இப்போ இந்த 2 ஃபார்முலா பார்த்துருந்தோம் இல்லையா, இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் நமக்கு வந்து 2 இன்புட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா லாக் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது லாக் பேஸ் டு எண்ணுக்கு பதிலாக 2 அப்படின்னு எழுதினோன்னா 1 செலெக்ஷன் லைன் இஸ் ரெக்வயர்ட். அதே பாருங்கள் 2 பவரில் n எழுதும்போது 2 பவர் 1 அப்படின்னு எழுதும்போது 2 வந்துடுது இல்லையா. ஸோ 2 இன்புட்ஸ்க்கு 2 பவர் 1 அப்படின்னு எழுதுனா பவரில் கொடுக்குற இந்த நம்பர் தான் செலெக்ஷன் லைன்ஸோட நம்பர். 1 செலெக்ஷன் லைன் இஸ் ரெக்வயர்ட். அடுத்தது பாருங்கள் 4 இன்புட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 2 செலெக்ஷன் லைன்ஸ் ஆர் ரெக்வயர்ட். அதுவே 2 பவர் 2ல் எழுதும்போது டேரெக்டாக மேலே உள்ள இந்த நம்பர் தான் நமக்கு செலெக்ஷன் லைன். ஸோ 2 செலெக்ஷன் லைன்ஸ் ஆர் ரெக்வயர்ட். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளெக்சர். டைப்ஸில் 2x1, 4x1, 8x1, 16x1 அப்படின்னு இப்படி நிறைய டைப்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். 2x1 சொன்னாலும் 2 பவர் n is to 1 அப்படின்னு சொன்னாலும் சேம் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜென்ரல் பிளாக் டயக்ராம். இப்போ பாருங்கள், இதுதான் மல்டிப்ளெக்சரோட சிம்பிள். இதில் 2 பவர் n is to 1 அப்படின்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் 2 பவர் n cross 1 mux அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே சேம் தான். இப்போ இதுக்கு பாருங்கள் 2 பவர் n இன்புட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 1 அவுட்புட் தான். எவ்வளோ செலெக்ஷன் லைன்ஸ் அப்படிங்கிறது இந்த பவரில் எழுதியிருக்கிற இந்த நம்பர் n தான் என்னது நம்பர் ஆஃப் செலெக்ஷன் லைன்ஸ். இப்போ பாருங்கள், அடுத்தது 4x1 மல்டிப்ளெக்சர் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ 4 into 1, 4 இன்புட்ஸ் ஆர் ரெக்வயர்ட். I0, I1, I2, I3 அப்படிங்கிறது 4 இன்புட்ஸ். செலெக்ஷன் லைன்ஸ் எவ்வளோ வேணும்? 2 பவர் 2 ஈக்குவல் டு 4 இல்லைங்களா? ஸோ பவரில் இருக்கிற இந்த நம்பர் 2 செலெக்ஷன் லைன்ஸ் ஆர் ரெக்வயர்ட், ஒன்லி 1 அவுட்புட். ஓகேங்களா? டயக்ராம் புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது நம்ம ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். ட்ரூத் டேபிளில் செலெக்ஷன் லைன்ஸ் S1, S0. இங்கே நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆர்டர் தான். S1, S0 அப்படி தான் நம்ம எழுதணும். அடுத்தது Y அப்படிங்கிறது அவுட்புட். இப்போ பாருங்கள், S1ல் 0வும் S0ல் 0வும் இருக்கும் பொழுது I0ல் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு அவுட்புட். பிகாஸ் ஒன்லி 1 அவுட்புட் தான் மல்டிப்ளெக்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது பாருங்கள், S1ல் 0வும் S0ல் 1ம் இருக்கும் பொழுது I1 தான் நம்மளோட அவுட்புட். அடுத்தது S1ல் 1ம் S0ல் 0வும் இருக்கும்போது I2, S1ல் 1ம் S0ல் 1ம் இருக்கும்போது I3 இஸ் அவர் அவுட்புட். இப்போ இந்த ட்ரூத் டேபிள் வச்சு நம்ம லாஜிக்கல் ஈக்குவேஷன் எழுதலாம். இப்போ பாருங்கள், S1ல் 0வும் S0ல் 0வும் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் S1 bar into S0 bar into I0 plus
S1 bar into S0 into I1 plus S1 into S0 bar into I2 plus S1 into S0 into I3. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலிருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இது ட்ரூத் டேபிள் வச்சே எழுதிடலாம். அடுத்தது சர்க்கியூட் டயக்ராம் பாருங்கள். 2 செலெக்ஷன் லைன்ஸ் S1 S0, இது S1 பார் S0 பார். இப்போ இதே ஈக்குவேஷனை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், சர்க்கியூட் டயக்ராமில் கன்வெர்ட் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தவங்களுக்கு இந்த லாஜிக் இதை நம்ம எப்படி டயக்ராமில் கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், S1 bar into S0 bar into I0 into கொடுத்துருக்கிறதுனால இந்த 3யும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சேம் வே S1 bar S0 I2. அடுத்தது S1 S0 bar I2. அடுத்தது S1 S0 I3. அண்ட் கேட்ஸில் இருக்கிற ரிசல்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆர் கேட்க்கு பாஸ் பண்ணலாம். பிகாஸ் இது என்னது, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால. அடுத்தது பாருங்கள், இதுவும் வந்து கொஷின் ஏரியா தான். தட் இஸ், கேன் வி டிசைன் 4x1 மல்டிப்ளெக்சர் யூஸிங் 2x1 மல்டிப்ளெக்சர் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் டிசைன் பண்ண முடியும். தட் இஸ் 2x1 மல்டிப்ளெக்சர் வச்சுட்டே நம்ம என்ன ஹையர் லெவல் ஆஃப் மல்டிப்ளெக்சர்ஸ் வேணாலும் டிசைன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 4x1 அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும், 4 இன்புட்ஸ் வேணும், 1 அவுட்புட். செலெக்ஷன் லைன்ஸ் எவ்வளவு, 2^2 அப்படின்னு எழுதுனா 2 செலெக்ஷன் லைன்ஸ் ஆர் ரிக்வயர்ட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2x1 மல்டிப்ளெக்சர் எடுத்துக்கிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு இன்புட், தட் இஸ் I0 அண்ட் I1 ரெண்டு இன்புட்டை பாஸ் பண்ணுறோம். அடுத்தது செகண்ட் 2x1 மல்டிப்ளெக்சருக்கு I2 I3 அப்படின்னு தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்புட்டை பாஸ் பண்ணலாம். இப்போ செலெக்ஷன் லைன்ஸ் வேணும் இல்லைங்களா, 2x1க்கு ஒரே ஒரு செலெக்ஷன் லைன் தான் வேணும். அப்போ S0 அப்படிங்கிற இந்த செலெக்ஷன் லைனில் ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் மல்டிப்ளெக்சர்ஸ் ரெண்டுக்கும் S0 செலெக்ஷன் லைன்ஸாக கொடுத்துடலாம். அடுத்தது இப்போ நமக்கு இதில் இந்த மல்டிப்ளெக்சர்லேருந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும், இந்த மல்டிப்ளெக்சர்லேருந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டையும் இன்னொரு மல்டிப்ளெக்சர் வச்சு கம்பைன் பண்ணுவோம். கம்பைன் பண்ணால் ஃபைனலாக we will get 1 அவுட்புட். இப்போ இந்த செகண்ட் லேயர் ஆஃப் மல்டிப்ளெக்சருக்கு செகண்ட் இன்புட் S1 வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். இப்போ இதனோட லாஜிக் செக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக 4x1 மாதிரியே ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம். கண்ட்ரோல் சிக்னல்ஸ் S1 S0, இங்கே 2x1 எழுதியிருக்கிறது ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்சர், இது செகண்ட் மல்டிப்ளெக்சர், ஒய்க்கு எழுதியிருக்கிறது தேர்ட் மல்டிப்ளெக்சர். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், S0 S1 ரெண்டுக்கும் 0 0 அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போ நம்ம இங்கே 0 கொடுத்தோம் அப்படின்னா I0 செலக்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது S0ல் 0 கொடுக்கும் பொழுது செகண்ட் மல்டிப்ளெக்சர்லேருந்து I2 செலக்ட் ஆகும். இங்கே I0ம் I2வும் தேர்ட் மல்டிப்ளெக்சருக்கு இன்புட்டாக வரும். S1 0வாக இருக்கிறதுனால I0 செலக்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சேம் வே S0ல் 1 இருக்கும்போது I1 செலக்ட் ஆகும், இங்கே 1 இருக்கும்போது I3 செலக்ட் ஆகும். S0ல் 0 இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இன்புட் I1 வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது S0ல் S1ல் 1 இருக்குது, S0ல் 0 இருக்குது. S0ல் 0 இருக்கும்போது I0ம் I2வும் செலக்ட் ஆகும், இங்கே 1 இருக்கும்போது I2 செலக்ட் ஆகும். அடுத்தது பாருங்கள், ரெண்டுமே 1 அப்படிங்கும்போது S0ல் 1 இருந்தால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்சர்லேருந்து I1 செலக்ட் ஆகும், செகண்ட் மல்டிப்ளெக்சர்லேருந்து I3 செலக்ட் ஆகும், இங்கேயும் 1 இருக்கும்போது தேர்ட் மல்டிப்ளெக்சர்லேருந்து I3 செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சேம் வே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோஸில் மல்டிப்ளெக்சர்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.